ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நீ நினைப்பாய், உனக்கு எல்லாவற்றையும் முன்னாடியே சொல்லிவிட வேண்டும், முன்னாடியே எல்லாம் தெரிய வேண்டும் என்று. ஆனாலும் சில விஷயங்கள் முன்னே தெரிந்தால் அது சில விஷயங்கள் கஷ்டப்படுவது போல இருக்கும் என் தங்கமே. ஆனால் சில விஷயங்களை நான் உனக்கு முன்பே சொல்லத்தான் செய்கிறேன். புரிகிறதா? கஷ்டப்படும் விஷயமாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் நான் முன்னாடியே தான் சொல்கிறேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று. நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அது போலத்தான் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காததெல்லாம் நடந்து விட்டது. அது முன்பு, அதாவது சொல்ல போனால் நேற்று வரைக்கும் என்று வைத்துக்கொள். உனக்கு பிடிக்காததெல்லாம் நடந்து விட்டது. ஆனால் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் பிடித்த ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என் தங்கமே. நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் ஒரு நபர் அறிவிப்பே இல்லாமல் உன் முன் வந்து நிற்கப் போகிறார். அது யார் என்றால் உனக்கு மிகவும் நெருக்கமானவர். நீ பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார். இந்த நபரை மட்டும் என் கண் முன் வந்து கொண்டு நிறுத்துங்கள். உங்களிடம் வேறு எதையுமே நான் கேட்க மாட்டேன். ரொம்ப நாளாக பிரிந்து விட்டோம், இனிமேலாவது சேர வேண்டும், நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டேதான் இருந்தாய். நானும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் தருகிறேன் என்றுதான் எல்லா வார்த்தைகளையும் சொல்வேன். ஏன் தெரியுமா தங்கமே? தரமாட்டேன் என்று சொல்லும் பொழுது உன் மனம் காயப்படும் என்பதால் மட்டுமே நான் அந்த வார்த்தையை பெரிய அளவில் உபயோகப்படுத்த மாட்டேன். எந்த அளவு என்னால் சரி செய்து, எந்த அளவு என்னால் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை தர முடியுமோ அந்த அளவு உன் வாழ்க்கையில் எல்லா இன்பத்தையும் நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். புரிந்து கொள். தேவையில்லாமல் எதையும் நினைத்து இப்பொழுது நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்றால் உனக்கு பிடித்த நபரை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய கண்மணியே. நீ அதிகமாக கவலைப்படுகிறாய் என்று தெரிந்து கொண்டேன். அதுவும் யாரால் கவலைப்படுகிறாய், எந்த விஷயத்தால் கவலைப்படுகிறாய், எல்லாவற்றையும் நான் நன்றாகவே தெரிந்து கொண்டேன். என்னுடைய பிள்ளையான உனக்கு எது தேவை, எந்தெந்த விஷயம் தேவையல்ல என்பது பிரித்து பிரித்து எனக்கு பார்க்க தெரியும். ஆனால் உனக்கு அது போல பார்க்க தெரியவில்லை. எல்லாரையும் நம்புகிறாய். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எதையும் உனக்கு தெரிவது கிடையாது. அதனால்தான் சிலருடைய வாழ்க்கையில் சிலரை நான் தருவது கிடையாது. இப்பொழுது கூட உன் வாழ்க்கையில் நிறைய பேரை உன்னிடம் இருந்து நான் பிரித்து இருக்கிறேன். காரணம் கேட்டால் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் இருக்காது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான். ஆனால் இப்பொழுது நீ ஒரு நபரை ரொம்ப நாளாக பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும், மனம் திறந்து பேச வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டே இருந்த நபர் உன்னுடைய வாழ்க்கையை தேடி நிச்சயமாக நாளை வரப்போகிறார். எந்த அறிவிப்புமே இல்லாமல் உன்னை வந்து சந்தித்து உனக்கு பேரதிசயம், அதாவது இன்ப அதிர்ச்சி என்று கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? அந்த இன்ப அதிர்ச்சி தான் நாளை உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நேரம். கவலைப்படுவதற்கு இங்கு ஒன்றுமே அல்ல. நடத்தி தருவதற்கு இங்கு நான் இருக்கும் பொழுது கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. இங்கு சாயாகிய நான் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கத்தான் இருக்கிறேன். அதை முதலில் நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவரும் என்ன நினைக்கிறீர்கள் தெரியுமா? சாயை வணங்குகிறேன், ஆனால் சாய் செய்யவில்லை என்று. சாயை வணங்கி விட்டீர்கள், சாயை நம்பி நீங்கள் வந்து விட்டீர்கள். ஆனால் நிச்சயமாக சாய் உங்களுக்கு உதவியை கொடுப்பேன். சில சமயம் உங்களுக்கு மனதில் சில கவலைகள் இருக்கும். ஆனால் அந்த கவலைகளை கூட ஒரு சில நாட்களுக்குள் நான் நிச்சயமாக அந்த கவலையே நீ படாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்ததே, ஆனால் இப்படி மாறிவிட்டதே என்று நீயே சொல்லி நீயே மெச்சுக்கொள்ளும் அளவுக்கு, நீயே பாராட்டும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சர்வ சாதாரணமாக நடக்கப் போகிறது. இத்தனை நாள் நீ போராடினாய், இது வேண்டும் சாயி, அது வேண்டும் சாயி என்று. இனிமேல் உன் வாழ்க்கையில் கேட்க கேட்க ஒவ்வொன்றாக கிடைக்கும். நீ இனிமேல் எந்த ஒரு விஷயத்திலும் போராட வேண்டியது இல்லை. போராடிய நாட்கள் அனைத்து முடிந்து விட்டது. இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷம்தான் என்று வைத்துக்கொள்ளேன்.
இனிமேல் நீ ஓடு ஓட ஓட உனக்கு தேவையானதெல்லாம் உன்னை துரத்தி வந்து உன்னிடம் சேர ஆரம்பித்துவிடும். அவ்வளவு இன்பமான நாட்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் நேரம் வந்துவிட்டது. பயமோ, தேவையே இல்லாத கலக்கங்களோ, வாழ்க்கையில் இதெல்லாம் மாறுமா என்று ஏக்கப்படும் இதெல்லாம் மாறுமா என்று நீ கவலையோடு ஏக்கத்தோடு இருந்தாய் அல்லவா? அந்த கவலைகள் எல்லாமே மறந்து போகும் அளவுக்கும், உன் வாழ்க்கையில் சந்தோஷப்படும் அளவுக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய நிறைய திருப்பங்களை நீ காணும் நேரம் வந்துவிட்டதம்மா. இனிமேலாவது சந்தோஷமாக இருப்பாயா? நான் தர தர நீ ஒவ்வொன்றாக என்னிடமிருந்து பெற்றுக்கொள். அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்னும் கவலையோடு இருக்காதே. இந்த இரவு கண்ணை மூடி நன்றாக தூங்கு. எப்பொழுதும் தூக்கமில்லாமல் தவிக்கிறாய். என்ன செய்வது என்று புரியாமல் நீ பயந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் இனிமேல் நீ கண்ணை மூடி தாராளமாக சந்தோஷமாக தூங்கு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நாளை விடியப் போகும் விடியலானது உன்னால் மறக்கவே முடியாத இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தரும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாக்கினை கேட்ட பிறகும் நீ ஒவ்வொரு விஷயத்தை நினைப்பாய். என்று சாய் சொன்னது மட்டும் நடந்துவிட்டது என்றால் எப்படி இருக்கும் என்று. இன்று நான் சொல்லும் வாக்கு நிச்சயமாக நாளை உனக்கு நடக்கிறதா இல்லையா என்று பார். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த நபர் உன்னை தேடி கண்டிப்பாக வருவார். உனக்கு அவரால் நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். மன உளைச்சலோடு இருக்காதே. மன உளைச்சலே வேண்டாம். ஏன் இனிமேல் மன உளைச்சல்? நீ எதை தேடிக்கொண்டு இருந்தாயோ அது கிடைக்காத பொழுதுதானே மன உளைச்சலாக இருந்தது. ஆனால் பார், இப்பொழுது நீ கேட்டதே உன் கைக்கு வந்து சேரப்போகிறது. அந்த உண்மையான ஒரு விஷயமே உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. இத்தனை நாள் கனவிலேயே வாழ்ந்து கொண்டு இருந்தாய். அந்த கனவு கண்ட அனைத்து விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. இதற்கு மேல் எதற்கு தேவையே இல்லாத குழப்பங்கள்? இதற்கு மேல் எதற்கு தேவையே இல்லாத பயங்கள்? யோசிக்க முடியாத இன்பத்தை தருவதற்கு சாய் என்ற ஒரு அப்பா உனக்கு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் உதவி செய்கிறேன், நீயே சொல் பார்க்கலாம். என்னுடைய உண்மையான பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக என்னிடமிருந்து ஒவ்வொரு நாளும் உண்மைகள் நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைத்து கொண்டும் நல்லது நடந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் அனைவரும் தான் பயப்படுகிறீர்களே தவிர, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பயந்து போகும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் தவறாகவே இல்லை என்பது மட்டும்தான் உண்மையான ஒன்று. நம்புங்கள், காலம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் இருக்காது. நிச்சயமாக சாதனைகளாக மாறும். நிச்சயம் உங்களுக்கு இனிமேல் தோற்று போய்விடுவோமோ என்ற ஒரு எண்ணம் கூட வராது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க ஆரம்பித்துவிடும் என்னுடைய தங்கமே. கஷ்டப்பட்ட காலத்தில் எவ்வளவோ தாங்கினாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இஷ்டம் போல நடக்கப் போகிறது. இப்பொழுதுதான் நீ இன்னும் சற்று ஜாக்கிரதையாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும். என்ன இப்பொழுது நான் ஏன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நீ கேட்டாயானால், தங்கமே, பணமோ சந்தோஷமோ சேரும் பொழுதுதான் நீங்கள் அடுத்து என்னென்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். ஆனால் தேவையே இல்லாமல் ஒரு விஷயத்தை தவறாக செய்யக்கூடாது. ஏனென்றால் பணமும் நகையும் சேரும் பொழுது அதை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நிறைய யோசிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கப் போகிறது. பிரிந்த உறவுகள் சேரப்போகிறீர்கள். பணமும் நகையும் பதவிகளும் எல்லாம் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. துளைத்த நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. அதனால் இனிமேல் கவலைப்பட வேண்டாம். சந்தோஷங்கள் நிறைந்திருக்கட்டும். சகல ஐஸ்வர்யங்கள் உனக்கு கிடைக்கட்டும். இன்பமும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்திட இந்த சாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் எந்நாளும் தொடர்ந்து உன்னோடு இருக்கட்டும். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.